கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய ஒரு பாடலை கேட்ட உடனே சிவாஜி கணேசன் அவர்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் மீது இருந்த கோபமே ஃபுல்லாக போயிட்டு கண் கலங்கி நின்றாராம். இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு சிவாஜி படங்களுக்கு கண்ணதாசனை அழைப்பதில்லை. ஆனால் கண்ணதாசன் எனக்கு எழுதக்கூடாது என்று சிவாஜியும் சொல்லவில்லை. தமிழ் சினிமாவின் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கவியரசர் கண்ணதாசன் இருவருக்கும் இடையே பெரிய மோதல் ஏற்பட்டு பிரிந்த நிலையில் இவர்கள் இருவரையும் ஒரு பாடல் ஒன்று சேர்த்து வைத்துள்ளது. திமுகவில் இருந்த சிவாஜி கணேசன் திருப்பதி சென்று வந்தபோது கட்சியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. அப்போது கண்ணதாசன் தெனாலிராமன் படத்தில் தெனாலிராமன் குழியில் இருப்பது போன்று சிவாஜி கணேசன் ஒரு குழியில் படத்தை போட்டு இதுதான் சிவாஜியின் எதிர்காலம் என்று கண்ணதாசன் எழுதிவிடுகிறார். அதை பார்த்தவுடன் சிவாஜிக்கு கோபம் வந்து விடுகிறது. ஒரு நாள் வாகினி ஸ்டுடியோவில் சிவாஜி நடித்து கொண்டிருக்கிறார். கண்ணதாசன் வந்திருக்கிறார் என்று சொன்னவுடன் டே கண்ணதாசன் நில் என்று சிவாஜி கணேசன் அவரை தாக்க துரத்துகிறார். கண்ணதாசன் பக்கத்து ஸ்டுடியோவுக்கு போய்விடுகிறார். அவரை துரத்த உள்ளே சென்ற சிவாஜியை அங்கிருந்த என்.எஸ். கிருஷ்ணன் தடுத்து என்னடா நடக்குது என்று கேட்க சிவாஜி விஷயத்தை அவரிடம் சொல்லியிருக்கிறார். இதை கேட்ட என்.எஸ். கிருஷ்ணன் ஏதோ சொல்லியிருக்கிறார். சரி விடு, அவன் எழுதினால் அப்படி நடந்துவிடப் போவதில்லை, நீ போ என்று சொல்லி சிவாஜியை சமாதானப்படுத்தி அனுப்பிவிட்டு கண்ணதாசனை சத்தம் போட்டிருக்கிறார். நீ அரசியலிலும் இருக்கிறாய், சினிமாவிலும் இருக்கிறாய். ஆனால் அது வெளியே காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இங்கே இல்லை. சினிமா உலகம் என்பது வேறு. நீ எதற்கு சிவாஜியை பகைத்துக் கொள்கிறாய் என்று அவர் கண்ணதாசனுக்கு அட்வைஸ் செய்து அனுப்பிவிட்டார். அந்த காலகட்டத்திற்கு பிறகு சிவாஜி படங்களுக்கு கண்ணதாசனை அழைப்பதில்லை. ஆனால் கண்ணதாசன் எனக்கு எழுதக்கூடாது என்று சிவாஜியும் சொல்லவில்லை. பாகப்பிரிவினை சமயத்தில் பட்டுக்கோட்டை மரணமடைந்ததால் அடுத்தது என்ன செய்வது? இங்கே கண்ணதாசன் தான் இருக்கிறார். அந்த நேரத்தில் பாசமலர் படம் தயாரிக்கப்படுகிறது. சிவாஜியிடம் கண்ணதாசனை பாடல் எழுத வைக்கலாமா என்று கேட்டபொழுது சிவாஜி எதுவுமே சொல்லவில்லை. ஆனால் பாசமலர் படத்தின் எல்லா பாடல்களையும் கண்ணதாசன் எழுதுகிறார். பாடல் பதிவாகி சிவாஜியின் வீட்டிற்கு போகிறது. சிவாஜி பாசமலர் பாடலை முதலாக கேட்கிறார். அப்போதும் அவரும் கண்ணதாசனும் சந்திக்கவோ பேசிக்கொள்ளவோ இல்லை. அந்த மலர்ந்ததும் மலராத பாதி மலர் போன்ற பாடலை கேட்க கேட்க அப்படியே சிவாஜியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்துள்ளது. உடனடியாக கண்ணதாசனுக்கு போன் போடுங்கய்யா என்று கூறியுள்ளார். நான் உன்னை உடனே பார்க்கணும் என்று சிவாஜி சொல்ல நானே வருகிறேன் என்று சொல்லி கண்ணதாசன் சிவாஜி வீட்டிற்கு கிளம்பி வருகிறார். சிவாஜி வீட்டிற்குள் கண்ணதாசன் நுழைந்தவுடன் சிவாஜி சோபாவிலிருந்து எழுந்து ஓடி வந்து கண்ணதாசனை கட்டிப்பிடித்திருக்கிறார். நீ சரஸ்வதி, நீ தான் கவிஞன், நீ கவிஞன், இனிமேல் என் எல்லா படத்திற்கும் நீதான் எழுதணும் என்று அந்த இடத்தில் இருவரும் கதறி அழுதுள்ளனர். இரண்டு இமயங்களும் சேர்ந்தன. ஸோ இந்த ஒரு படத்தின் பாடலால் தான் பார்த்தீங்கன்னா இருவரும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய எந்த பாடல் வரிகள் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.